குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி குடிமையியலில் 2வது பாடம் நம்ம பார்க்குறது மத்திய அரசு. மத்திய அரசுடைய தலைமையிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. இந்த மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் 29 மாநிலமும் மத்திய அரசிற்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இவருடைய மத்திய அரசுடைய தலைமையிடம் அப்படின்னு சொன்னால் புதுடெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய ஹெட் யார் அப்படின்னா குடியரசு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அதிகாரங்கள்: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அதில் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகத்தின் கீழே யாரெல்லாம் இருப்பாங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை, தூதுக்குழு. அதேமாதிரி சட்டமன்றத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், நாடாளுமன்றம்னாலும் சரி, பாராளுமன்றம்னாலும் சரி. நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றம் 2 பிரியும். ஒன்று மாநிலவை, இன்னொன்று மக்களவை. மாநிலவையில் 250 உறுப்பினர்கள், மக்களவையில் 545 உறுப்பினர்கள். இந்த மாநிலவை உறுப்பினர்களை 250 உறுப்பினர்கள், 238 உறுப்பினர்கள் அப்படின்னா இந்தியாவுடைய மாநில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிற 12 பேர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே மாதிரி மக்களவையில் 545 உறுப்பினர்கள். அந்த 545 உறுப்பினர்களில் என்னச்சுன்னா 543 பேர் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுங்க. 2 பேர் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆங்கில இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நீதித்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள். இந்திய குடியரசு தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ராம்நாத் கோவிந்த். இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த். துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு. பிரதம அமைச்சர் எல்லாத்துமே திரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி இந்திய குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் கீழே இருக்கும். குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர். இப்போ மத்திய அரசு நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் பெயரில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த குடிமகன் இந்திய குடியரசுத் தலைவர். அதே மாதிரி முப்படையின் தலைமை தளபதி யாரு அப்படின்னா இந்திய குடியரசு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது குடியரசுத் தலைவர் அதற்கான தகுதிகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு நாளும் நம்ம எலெக்ஷனில் நிற்கனாவே அவங்க கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய வயது 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மத்திய அரசுல, மாநில அரசுல அல்லது என்னச்சுன்னா உள்ளாட்சி அமைப்புகளே ஊதியம் பெறும் பதவியில இவங்க வகிக்கக்கூடாது. அதே மாதிரி அப்படின்னா மக்களை உறுப்பினர்களாக தேர்ந்து உறுப்பினர்களான தகுதி அவர் பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி என்னச்சுன்னா அவர் பெயரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவின் 10 வாக்காளர் முன்மொழியணும். அதே மாதிரி 10 வாக்காளர்கள் என்னச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழிமொழிதலும் வேண்டும். அதே மாதிரி இவங்க என்னச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ என்ன செய்யுது குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கும் போது இருக்கக்கூடாது. சரியா? அப்படி ஒருவேளை அவர் பதவி வகிக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும், குடியரசுத் தலைவருடைய பதவியை என்ன செய்யணும் அப்படின்னு அந்த குடியரசுத் தலைவர் பதவி வகிக்க நாள் என்ன செய்யணும், அப்போ அந்த பதவியை இவர் என்ன செய்யணும், காலி செய்தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாமா?